நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நடுக்கடல்ல வந்து வீரா வந்து சிக்கிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீராவுக்கு வந்து பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வீரா வந்து மாறன் வந்து குடுத்துருப்பாங்கல்ல, என்னோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் இதுதான். இதெல்லாம் நீ நீ வந்து நிறைவேத்தினா தான் வந்து நான் வந்து டைவர்ஸ் பேப்பர்ல வந்து கையெழுத்து போட்டு குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் ஞாபகம் வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து மாறன் வந்து நமக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கான். இனிமே வந்து நம்ம அவனுக்காக அவனோட ஆசையை நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீரா வந்து முடிவெடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம் சொல்றப்ப தான் அந்த பேப்பர் வந்து ஞாபகம் வருது. அத எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நிறைவேத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குனு அந்த பேப்பர் எடுத்து பார்க்காங்க. அதில பார்த்தா ஃபர்ஸ்ட்டே வந்து நடுக்கடல்ல வந்து நீயும் நானும் தனியா வந்து பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எழுதியிருக்கிறத வந்து பார்த்தோனே, சரி இத வந்து ஃபர்ஸ்ட்டு நிறைவேத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன வந்து கூட்டு போறாங்க. "ஏய் மாறா என் கூட ஒரு இடத்துக்கு வா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. "எங்கடி கூப்பிடுற? வேலை வேற இருக்கு. நீ பாட்டுல எங்கேயாவது கூப்பிட்டுக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "எனக்காக இது கூட பண்ண மாட்டியாப்பா? ஒரு இடத்துக்கு தானே கூப்பிட்டேன். போனோனே வந்துடலாம் வா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி காலையில கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மறுநாள் காலையில வீரா வந்து பைக்கில மாறன கூப்பிட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போற வழியில மாறன் வந்து கேட்குறாங்க, "ஏய் எங்கடி போறோம்? நானும் ரொம்ப தூரமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இடத்த சொல்லுடி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ என் கூட வா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சர்ப்ரைஸ்?" கொஞ்ச நேரத்தில தான் வந்து உனக்கே தெரிஞ்சிரும். அத விட்டுப்புட்டு என்ன சர்ப்ரைஸ் எது ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காத. தயவுசெய்து பேசாம வண்டிய ஓட்டு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வண்டி ஓட்டிகிட்டே போய்க்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறனதும் சொல்றாங்க, "இப்பல்லாம் உன் நடவடிக்கையே சரியில்லடி. முன்னாடியெல்லாம் என்னைய பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவ. என் பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு நெனப்ப. இப்ப பார்த்துக்கிட்டோம்னா, உன்னோட ஆக்டிவிட்டீஸே வந்து வேற மாரி இருக்கே" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதாவது மனுஷன் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டான். சரியா? அவனோட மைண்ட் செட்டு அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இங்கிட்டு போ, அங்கிட்டு போன்னு ரூட்டெல்லாம் சொல்றாங்க. கடைசியில பார்த்தா ஒரு கடற்கரையில போய் நின்னுகிட்டு இருக்கு. "ஏய் என்னடி ஏதோ ஹோட்டலு அங்க படத்துக்கு எங்கேயாவது கூட்டு போவோன்னு பார்த்தா, பீச்சுக்கு கூட்டு வந்திருக்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்காங்க. "அதுவா வா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு விறுவிறுன்னு கூட்டு போறாங்க. அங்க வந்து ஒரு போட் இருக்கு. "அண்ணே கடலுக்கு சென்டர்ல போயிட்டு வந்துடலாமாண்ணே? கொஞ்சம் தூரமாச்சும் போனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் தனிமையா இருக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க. வாம்மா போலாம். ஆனா இவ்வளோ காசு ஆகும்" அப்படிங்கிற மாரி வந்து அவர் வந்து சொல்றாரு. "அண்ணே காச பத்தியெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க கூட்டு போனா பிரச்சனை இல்ல எனக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிம்மா வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏத்தி அந்த படகுல வச்சு கூட்டு போய்க்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அங்க பார்த்தா வீராவுக்கு வந்து பயமாயிருது. ஏன்னா கடல் அலை வந்து மேலேயும் கீழேயும் ஒரு மாரி அடிக்கும்ல. அந்த படகு வந்து அதுக்கு ஏத்த மாரி ரொம்ப ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. அத பார்த்தோனே வீராவுக்கு வந்து பயமாயிருது. என்ன மாறா இவ்வளோ ஷேக் ஆகுது? நம்ம பஸ்ஸில, ட்ரெயின்ல போனா அப்படி ஒண்ணும் இருக்காதே! இது இப்படி இருக்கே!" அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, "ஏய் லூசு என்ன நீ என்ன தரையில போறோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? தண்ணீல போய்க்கிட்டு இருக்கோம். கடல் அலைக்கு அப்படிதான் இருக்கும். நீ தான் வந்து பார்த்து பிடிச்சு உட்காரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில பார்த்தோம்னா, நம்ம வீராவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி ஷேக் ஆனவுனே தலைவலி வந்து கிறுகிறுன்னு வந்து மயங்கியே விழுந்துடுறாங்க அங்கனக்குள்ள. "அண்ணே அண்ணே வண்டிய திருப்புங்கண்ணே. தயவுசெய்து கடற்கரைய விட்டு கடற்கரைக்கு போங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஐயோ! என்ன தம்பி பாப்பாக்கு ஒத்துக்கிறாதா? ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியது தானே ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கு? இந்த கடல் அலை வந்து நெறைய பேருக்கு ஒத்துக்கிறாது. தலைவலி வரும், வாமிட் வரும், கொமட்டும். அதனால வந்து வீடு அங்க கடற்கரைக்கு போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு வந்து கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தோனேயும் கீழ இறக்கி விடுறாங்க. கீழ இறக்கி வச்சு நம்ம வீரா கிட்ட வந்து நம்ம மாறன் வந்து மயக்கம் தெளிஞ்ச பிறகு கேட்காங்க. "ஏய் ஏன்டி வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க எனக்காக? தயவுசெய்து வந்து நீ வீட்ல இருந்திருக்கலாம்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்லடா இது உன்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. நீ ஆசைப்பட்ட உன்னோட ஆசைய நிறைவேத்துறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் அதுக்காக இப்படிலாமா பண்ணுவ? நான் ஏதோ சும்மா சொன்னேன் என்னோட ஆசைய" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இருந்தாலும் அது உன்னோட ஆசை தானே! உன்னோட ஆசைய நிறைவேத்துறது அது என்னோட கடமை தானே!" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்கிட்டு திரும்புறாங்க. பார்த்தா அங்க கடற்கரையில வந்து ஒரு விளக்கு ஏத்திக்கிட்டு ஒரு அம்மா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "என்ன மாறா இந்த அம்மா எதுக்கு தேவையில்லாம கடற்கரையில வச்சு விளக்கு ஏத்தி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதுவா அது வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கடற்கரைக்கு வந்து மீன் பிடிக்க போயிருப்பாங்க. அவங்க நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாறன் வந்து கேட்குறாங்க, "ஏன் வீரா நான் கடல்ல வந்து இப்படி வந்து மீன் பிடிக்கையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டு ஆளே திரும்பி வரலைன்னா என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே வீரா வந்து எமோஷனலா சொல்றாங்க, "அப்படி நீ திரும்பி வரலன்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் என் உயிர குடுத்தாவது கடல்ல விழுந்து உன்னை எப்படியாவது காப்பாத்த தான் பார்ப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி காட்டுறாங்க. அத பார்த்தோனே மாறனுக்கு வந்து ஒரு மாரி ஃபீலிங்கா இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.